உங்களுக்கு வயிறு அஜீரணமாக உப்புசமாக இருக்கா, இல்லை சளி இருமல் இருக்கா, அப்போது இந்த ஜீரக ரசத்தை வச்சு சாப்பிடுங்கோ, எல்லாம் பறந்து போயிடும். ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு, இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஏனத்தில் 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதில் தண்ணி விட்டு நல்லா கலந்துன்ட்டு இதில் 2 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம ஊற வச்சதெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இதோட 2 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரசம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுத்து. நம்ம அரைச்ச விழுதை இதை சேர்த்துட்டு மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அந்த ஜலத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விளாவி நல்லா நுரைச்சி வரணும். அதுக்கு அடுப்பை அணைச்சிடணும். அப்புறமா ஒரு பேனை எடுத்துட்டு நெய்யை விட்டுண்டு கடுகு, ஒரு மிளகா வத்தல் மட்டும் தாளித்து இந்த ரசத்தில் நம்ம சேர்த்துட்டோன்னா அருமையான ரசம் ரெடி. இந்த ரசத்துக்கு சரி தக்காளி சேர்க்கலையே, கொஞ்சம் தக்காளி சேர்க்கலான்னு சேர்க்காதீங்கோ. அதே போல் மஞ்சப்பொடி கிடையாது, பெருங்காயம் கிடையாது, கொத்தமல்லியும் கிடையாது. இந்த 4 ஐட்டம் இல்லாமல் இதே மாதிரியே ரசம் செஞ்சு பாருங்கோ, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.